Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. சார், எதுல விளையாடணும்னு அவருக்கு தெரியாதா? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். வைங்கப்பா. சரிப்பா ஓகே ஓகே. புருஷோத்தமா, போதுமா இல்ல இதுக்கு மேல ஏதாவது விளக்கம் வேணுமா? ஐயோ இல்ல பிரதாப், நான் தான் பூஜாவோட அப்பான்னு அஸ்வினுக்கு தெரியாது. அதனாலதான் இவ்வளவு குழப்பம். என்னடா நீ? ஓஹோ, நீதான் அப்பான்னு கூட தெரியாதா? ஆமாமா, அஸ்வின் பூஜாவோட அப்பான்னு சொல்லும் போதெல்லாம் பூஜா என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு நான் விளையாட்டா சொல்லிட்டேன். ஆரம்பமே போய் தானா? அது சரி, பணக்கார வீட்டு பையனை வளைச்சு போட்டா வேலை வெட்டிக்கு போகாம வக்கனையா உக்காந்து வாய் குருசியா சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டேன், அப்படிதானே? உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு இடமா பார்த்து கட்டி கொடுக்கணும். அதுக்கு உனக்கு துப்பு இல்லனா எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கணும். இங்க எதுக்கு வந்த? யஷோ, இந்த ஆளு பொண்ணுக்கு அப்பாங்கிறதையும் மறைச்சு மாமா மாதிரி நடந்துட்டு இருக்காரு போல. உங்க புள்ள அஸ்வினும் என் பொண்ணு விரும்புறாங்கன்றதுனாலதான் இங்க சம்பந்தமே பேச வந்தோம். சின்ன ஜெர்சுங்க ஆசைப்படுறாங்க, அதை நிறைவேற்றி வைக்கலான்னு தான் இங்க வந்தமே தவிர வேற எதுக்காகவும் நாங்க ஆசைப்பட்டு இங்க வரல. பாருங்கப்பா, வீட்டுல எத்தனையோ தடவை வந்திருக்க, அன்பா பழகிருக்கீங்க, பாசமா பேசிருக்கீங்க. எப்போ வந்தாலும் அம்மா சாப்பிட அனுப்ப மாட்டாங்க. அந்த உதவியெல்லாம் நம்பிதாமா இங்க வந்தோம். அப்படி உதவின்னு கேட்டிருந்தேன்னா நீ இப்ப சொன்னியே அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா நீ பேராசப்பட்டு எங்க கிட்ட சம்பந்தம்ல பேச வந்த. உன்னை என்ன நடு வீட்டுல உட்கார வச்சு ஆரத்தி எடுப்பேன்னு நினைச்சியா? இல்லம்மா, நல்ல மனசு இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க சம்பந்தம் பேச வந்தோம். உங்க அந்தஸ்த பார்த்து நாங்க சம்பந்தம் பேச வரலம்மா. எப்படி அதெல்லாம் யோசிப்ப? எப்படி அதை யோசிப்ப? உன் பொண்ணு ஒரு ஒண்ணு இல்லாத பையல காதலிச்சிருந்தான்னு வச்சுக்க, அப்ப நீ அந்தஸ்து பார்த்திருப்ப. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உசேலம் கூட கிருஷ்ண பகவான் கிட்ட உதவின்னு தான் போய் நின்னாரு. அவருக்கு மரியாதையே கிடைச்சது. அதை விட்டுட்டு சம்பந்தம் பேச போயிருந்தாருன்னு வச்சுக்க, அப்ப நடந்ததே வேறையாதான் இருந்திருக்கும். இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வெளியே போ, போடா வெளிய. என்ன இதெல்லாம்? பொறுக்கிட்டு போ. இதெல்லாம் பொறுக்கலாம், ஆனா நீங்க பேசுற வார்த்தைகளை பேசாத, போ. அங்கிள், ஒரு நிமிஷம். பெரியவங்களே சுமூகமா பேசி முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்கதான் யாருக்குமே மனசு இல்லையே. மனசு இருந்தாதானே மத்ததெல்லாம் வரும். அங்கிள், பூஜாவை அஸ்வின் லவ் பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க தான் பூஜாவோட அப்பா அம்மான்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அவங்கிட்ட என்னடா பேச்சு? நீ வெளியே போடா. அங்கிள், யூ டோன்ட் வரி. யார பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இரும்பு பெட்டி எங்க பெருசா இருக்கோ அங்க இதயம் சின்னதா தான் இருக்கும். இங்கேயும் அப்படிதான். அஸ்வினுக்கு நான் தான் அண்ணன். அவனுக்கு முன்னாடி பிறந்தவன். நான் இருந்த இடத்துல இருந்துதான் அவனும் வந்திருக்கான். என் எச்சு பாலை குடிச்சுதான் அவனும் வளர்ந்திருக்கான். அதனால அவ விஷயத்துல எல்லார விட
எனக்கு அதிக அக்கறையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. அங்கிள், அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாட்டி தட்டி விட்ட பழத்தை எல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சு எங்க கிட்ட கொடுங்க. என்கிட்டயும் ரோஜா கிட்டயும் சம்மந்தம் பேசினா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.